ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கடந்த 27ஆம் தேதி கரூரில் என்ன நடந்தது அப்படின்றத தெல்ல தெளிவாக ஆதவ் அர்ஜுனா இவங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க, ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நடந்தது இதுதான் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய எங்களுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தாங்க. காவல்துறை சொன்ன இடத்தில் தான் விஜய் சார் பிரச்சாரம் செஞ்சாரு. அதே போல விஜய் சார் தாமதமாக வந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்ற தவறான ஒரு கருத்தை சொல்லிட்டு வராங்க. விஜய் சார் பிரச்சாரம் செய்ய மதியம் 3 மணி முதல் 10 மணி வரை போலீசார் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்துக்குள்ளேயே விஜய் சார் பிரச்சாரம் செய்ய வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கரூருக்கு நாங்க வரும்போது கரூர் காவல்துறை எங்களை வரவேற்றாங்க. வழக்கத்துக்கு மாறாக இதுவரையும் நாங்க 4 மாவட்டத்துக்கு போயிருக்கிறோம், அங்கே எந்த ஒரு போலீசாருமே எங்களை வரவேற்கல. ஆனா கரூரில் மட்டும் இந்த மாதிரி வரவேற்றது எங்களுக்கு சந்தேகத்தை பாத்தீங்கன்னா எழுப்பி இருக்குது. அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல் சம்பவம் ஏற்பட்ட போது காவல்துறை அதிகாரிகள் தான் எங்களை இங்க இருக்க வேண்டாம், நீங்க வெளியேறுங்க அப்படின்னு உத்தரவிட்டு இருந்தாங்க. நாங்க அப்பவும் கூட கரூர் ஸ்பாட்ல தான் காத்து கொண்டு இருந்தோம். நீங்க உள்ள வந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாகும், அதனால நீங்க போங்க அப்படின்னு காவல்துறை தான் சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் நாங்க கரூரை விட்டு கிளம்பிட்டோம். மற்றபடி நாங்க தப்பியெல்லாம் ஓடவில்லை. சம்பவம் நடந்த 2-3 நாட்களுக்கு எங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. ஒரு கட்சியை என்னவெல்லாம் பண்ணி அழிக்கலாமா, ஸோ அதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு தொல்லைகளை திமுக அரசு கொடுத்தது. போராடி தான் வழக்கறிஞர்களை நாங்க பிடிச்சிருக்கிறோம். ஸோ இப்பவே பல உண்மைகள் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல ஸோ யார் மீது தவறு, அங்கே என்ன நடந்தது அப்படின்றக்கான முழு விவரமே மக்களுக்கு தெரிய வரும். ஸோ விஜய் சார் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் விஜய் சார் தத்தெடுக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது. 27ஆம் தேதி என்ன நடந்ததோ அதை கோர்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் ஆதரவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.